வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 100ல் 5% மக்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதா ஒரு ரிசர்ச் கூறுது. நம்ம பொதுவாகவே யூஸ் பண்ணுற இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஜாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் 3 விதமான ரிங்ஸை கொடுத்துருப்பாங்க. அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு இங்க டிஸ்பிளேல தெரிஞ்சு பாருங்க. இது மாதிரி 3 ரிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரிங் வந்து லெஃப்ட்டுக்கும், இன்னொரு ரிங் வந்து ரைட்டுக்கும், இன்னொரு ரிங் வந்து மைக்கு கோசரம் கொடுத்துறாங்க. இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலம் உங்களுக்கு என்ன யூஸ், அடுத்த முறை நீங்க இயர்போன் இல்லாட்ட ஹெட்போன்ஸ் நீங்க வாங்க போகும்போது உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இயர்போன் இல்லாட்ட ஹெட்போன்ஸை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ இன்னும் ரெண்டு விஷயம் தான் இருக்குது. அதாவது ஒரு சில ஹெட்போன்ஸ் இல்லாட்ட இயர்போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ரிங்ஸ் ஏன் கொடுத்துறாங்கன்னா கீழே இருக்கிற மைக்கை வந்து அவங்க எடுத்துட்டு மேல லெஃப்ட் ரைட் இதுக்கு ஸ்டீரியோ ஹெட்போன்ஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டா ஸ்டீரியோ இயர்போன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா லெஃப்ட் ரைட் பாடல்களை கேட்கறதுக்கு மட்டும் இந்த இயர்போன்ஸ் இல்லாட்ட ஹெட்போன்ஸ் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலதுல பாத்தீங்கன்னா நீங்க 2வது ரிங்கும் இருக்காது, 3வது ரிங்கும் இருக்காது, ஒன்லி ஒரே ஒரு ரிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷன். பொதுவாக வந்து இதை நீங்க மைக்ல பார்க்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு மைக்ல பேசுறதுக்கு இந்த ஒரு ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல பொதுவாக மேல வந்து லெஃப்ட்டுக்கும் கீழே வந்து கிரவுண்டுக்கும் அசைன் பண்ணிருப்பாங்க. இது மாதிரி தாங்க, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஆன்லைன்லயோ இல்லாட்டா ஆஃப்லைன்லயோ இது மாதிரி இயர்போன் ஹெட்போன்ஸ் இல்லாட்டா மைக் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் முயற்சி. எப்படி இருக்கு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.